ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்டென்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தெரப்பியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளாஸ்மா தெரப்பினா என்ன, இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனில் பிளாஸ்மா தெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, பிளாஸ்மா தெரப்பிங்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இல்லை ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டாக அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ரீஃப் அவுட்லைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிளாஸ்மா தெரப்பி? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளட்டோட மேஜர் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1 பிளாஸ்மா, 2 ஆர்பிசி, 3 டபிள்யூபிசி அண்ட் 4 பிளேட்லெட்ஸ். இந்த பிளாஸ்மாவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபாடிஸ், வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் இது எல்லாத்தையும் மற்ற இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எசென்ஷியலான ஒரு ஃபேக்டர் தான் இந்த பிளாஸ்மா. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசிஸ். இந்த ஆர்பிசிஸில் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. எல்லாருமே இந்த ஹீமோக்ளோபினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை மற்ற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா இடங்களுக்கும் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறது இந்த ஆர்பிசிஸ் தான். இந்த தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசிஸ். இதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியின் மையம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப எசென்ஷியலான ஃபேக்டர் இந்த டபிள்யூபிசிஸ். நம்ம உடம்புக்கு எப்போல்லாம் இன்ஃபெக்ஷன் வருதோ அப்போல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இந்த டபிள்யூபிசிஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியின் மையம் இதை நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸோட எசென்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பிளட் எப்போவுமே கிளாட்டாக, அதாவது எசென்ஷியலான அமௌண்ட்டில் கிளாட்டிங்காக இருக்கிறது, கிளாட்டிங்கில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. இந்த பிளேட்லெட்ஸ் இல்லாட்டி நம்ம ரத்தம் உறையாது. ஸோ ப்ளீடிங்க்கு ரொம்ப டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கோவிட்-19 பேஷண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. கோவிட்-19 பாசிட்டிவ் பேஷண்ட். அவர் ஹாஸ்பிட்டல் போன உடனே அவருக்கு ஒரு WHO இல்லாட்டி ICMRலேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் படி, அந்த ப்ரோட்டோகால் படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் திங், அவருக்கு அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாட்டி அட்ஜுவன்ட் கேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவருக்கு ப்ராப்பரான டயட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரொம்ப எசென்ஷியல். அந்த ரெஸ்ட்டை ப்ராப்பராக கொடுப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தான் முக்கியமான ஒரு மருந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிக்கன் பாக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வாட்டி சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் சிக்கன் பாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வராது அப்படின்னு கிடையாது, வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வைரஸ். சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரஸ்னால் பரவுது, வைரஸ்னால் வருது. ஸோ அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிறதுனால அதோட அதாவது செக்வென்ஷியல் இன்ஃபெக்ஷன், அதாவது செகண்ட் டைம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோவிட்-19ல் எக்ஸாக்டாக இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. பட் இப்போதைக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஒரு கோவிட்-19 பேஷண்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் உடம்புலையும் இதே மாதிரி, ஏன்னா இது வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம உடம்பு அந்த வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி, அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் அந்த வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக சண்டை போடுறதுக்காக. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கின ஒரு பொருள் தான் ஆன்டிபாடி. அந்த நோயை உண்டாக்குறதுக்கான பேர் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் டேர்ம்ஸில். அந்த ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம உடம்புல என்ட்ரான உடனே நம்மளுடைய WBCs அது அகெயின்ஸ்டாக, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போராடி ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு பேர் ஆன்டிபாடிஸ். அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ப்ரோட்டீன்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸுக்கு அந்த பிளட்டில் அந்த ஆன்டிபாடிஸ் எப்போவுமே ரிட்டைன் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மா தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கவர் ஆன பேஷண்ட் கிட்டேருந்து பிளட்டை முதல்ல செப்பரேட் பண்ணுவாங்க. அவங்ககிட்டேருந்து பிளட் டொனேஷன் பண்ணி அந்த பிளட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த பிளட்லேருந்து பிளாஸ்மாவை செக்ரிகேட் இல்லாட்டி செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிளாஸ்மாவில் அந்த ஹார்மோன்ஸ், ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கோவிட்-19 வைரஸோட பிளாஸ்மாலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸோட பிளாஸ்மாலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக போராடி உண்டான அந்த மெட்டீரியல், தட் இஸ் ஆன்டிபாடிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளட்டில் இருக்கும், அந்த பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவை ஒரு கோவிட்-19 அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், இல்லை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம்,
அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கோவிட்-19 பேஷண்ட் இருக்கார், அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது இந்த நோயை ஏற்கனவே எதிர்த்து போராடின ஒரு மெட்டீரியல், அதாவது அந்த ஆன்டிபாடியை நம்ம உள்ளே செலுத்தும் போது அந்த வைரஸுக்கு அகெயின்ஸ்டான போராட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது, அவரோட ரெக்கவரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த போராடும் சக்தி ப்ளஸ் ரெக்கவரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா அந்த போராடுற சக்தி எவ்வளோக்கு எவ்வளோ வீரியம் கூடுது, அந்த வைரஸ் அகெயின்ஸ்டாக நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ரெக்கவரி ஃபேஸும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம், அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இது கோவிட்-19 பேஷண்ட்ஸில் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கோவிட்-19 பேஷண்ட்ஸோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்களோ, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக உள்ள பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ் கான்டாக்ட் இந்த சென்ஸ் டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பர்சன்ஸ், இவங்களை எல்லாரையுமே நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க எல்லாருமே கோவிட்-19 பேஷண்ட்ஸோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிற ஆட்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உள்ளே செலுத்திட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒருவேளை ஒரு சப்சிக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த கோவிட்-19 பேஷண்ட் கிட்டேருந்து இவங்களுக்கு மேபி அது டிரான்ஸ்மிட் ஆகி இந்த இன்ஃபெக்ஷன் இவங்ககிட்ட வருது அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட ரெக்கவரியும் அந்த நோயை எதிர்த்து போராடுற சக்தியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மற்ற பேஷண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, இல்லாட்டி மற்ற பர்சன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஆன்டிபாடியை உள்ளே செலுத்தியிருக்கிறோம், அதாவது அந்த அஃபெக்ட் ஆன பேஷண்ட் கிட்டேருந்து எடுத்து அந்த ஆன்டிபாடியை நம்ம செலுத்தியிருக்கிறோம். ஸோ அவங்களோட நோய் எதிர்த்து போராடுற சக்தி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட்-19 பேஷண்ட்டுக்கே இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவரோட இம்யூன் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து எடுத்து அந்த ஆன்டிபாடி கொடுக்கறதுனால அவரோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரெண்டாவது, அவரோட ரெக்கவரி ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். வெறும் அட்வான்டேஜஸ் மட்டுமே பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது ஒரு பிளட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி, சி அண்ட் ஹெச்ஐவி. இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் சியும் பார்த்தீங்கன்னா லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான முக்கியமான வைரல் டிசீசஸ், வைரல் காசேடிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஒரு இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுக்கு சப்போஸ் ஹெப்படைட்டிஸ் சியோ, பியோ இல்லை ஹெச்ஐவியோ இருந்துச்சு, ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணாமல் அதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தி பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனிங், டெஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபியூஷன் யூஸ்வலாக பண்ணுவாங்க. செகண்ட் திங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இப்போது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வருது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புலையும் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வெளியிருந்து இன்னொரு ஆன்டிபாடியை செலுத்தும் போது அது ஆக்சுவலாக நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸும் அதுவும் சண்டை போடுற மாதிரி ஆகி ஏதாவது ஒன்று நல்லிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ரெண்டுமே இன்எஃபெக்டிவ் ஆயிரும் அப்புறமா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரெக்கவரி ஃபேஸுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஸோ ரெண்டாவது, ஸ்டில் இது எதுவுமே இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது வந்துட்டு கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் வெல் டாக்குமெண்டட் அண்ட் வெல் ஸ்டடிட் அப்படிங்கிறத வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இப்போதைக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் ரீசெண்டாக பேண்டமிக் ஆகிருக்கு. ரெண்டாவது, டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இது வந்துட்டு இன்னும் ஃபர்தராக ஸ்டடீஸ் பண்ண தான் இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது எந்த அளவு கொரோனா வைரஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் தெரிய வரும். ரெண்டாவது, இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. WHO அண்ட் ICMR இன்னும் இதை ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னும் இதை அப்ரூவ் பண்ணலை. பட் ஸ்டில் நிறைய சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய சென்டர்ஸில். இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டாக இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்க முடியாது, எஸ்பெஷலி ஃபார் கொரோனா பேஷண்ட்ஸ். ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிக்கன் பாக்ஸ் மாதிரி கிடையாது. இது இப்போ நியூவாக வந்திருக்க புது ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ். ஸோ இதோட வீரியம் எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்னும் எக்ஸாக்டாக நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு.
ஸோ நம்ம அதை சிக்கன் பாக்ஸோட ஈக்குவலாக இதை கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பிளாஸ்மா தெரப்பி கேன் பி அ ப்ரிவென்டிவ் மெஷர். இட் கேன் பி அ ப்ரிவென்டிவ் மெஷர். பட் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் தெரப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிளாஸ்மா தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் இன்னும் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நமக்கு இன்னும் ப்ராப்பரான ஒரு வேக்சின் இன்னும் வரல, இன்னும் இதுக்கு ப்ராப்பரான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த பிளாஸ்மா தெரப்பி மட்டும்தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறையா ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பிளாஸ்மா தெரப்பி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெல், தேங்க்யூ கைஸ்.